மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த ஈவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஈவெண்ட்டு சிங்கப்பூரில். கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அடுத்த ஈவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம், இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் ஈவெண்ட் பண்ணுவோம். வணக்கம், மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். இன்னும் வெளில தான் அவுட்டோர் ஷூட்டிங்ல இருக்கும் சார். நேத்து இருந்த கேள்விகள்ல கண்டினியூஷன் சார். மகேஸ்வரி சாமி 9575 கேட்டிருக்காங்க, டாடா பவர் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. டாடா பவர் வெரி எக்ஸ்பென்சிவ், கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே. பிரஹலாதா 8679 ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸ் இப்ப கன்சிடர் பண்ணலாமா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெரி எக்ஸ்பென்சிவ், கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே சார், ஃபைன். ஏன்னா புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் 3 times இருக்குன்னு அவங்களே கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க என்ன சொல்லுது ஜி அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார், கேன் வி கன்சிடர் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அட் திஸ் பிரைஸ்? கைண்ட்லி சஜஸ்ட் மீ. டிசிஎஸ்க்கு சொல்லிட்டீங்க நேத்து எபிசோட்ல, இன்ஃபோசிஸ் 1400 கீழே போனா கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, ஆனா ஆன் யுவர் ஓன் ரிசர்ச். ஆமா. ஓகே சார். எஸ்இ குழலி 7014 ஃபினாலெக்ஸ் கேபிளுக்கு பெஸ்ட் பிரைஸ்க்கான கன்சிடரேஷன் ரேஞ்ச் எது? எனக்கு தெரியாது, நாட் அட் திஸ் டைம். ஏன்னா இதெல்லாம் அந்த கீழே விழறதுக்கும் சான்ஸ் இருக்கு, மேலே ஏறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி மூவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ், அதனால வெயிட் பண்றது பெட்டர். ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஃபியூட் இருக்கு, ஸோ அதனால வெயிட் பண்றது பெட்டர். வெரி ஸ்ட்ராங் கம்பெனி, பட் வெயிட் பண்றது பெட்டர். அவங்க ரா மெட்டீரியல்ஸ் தான் நீங்க பாருங்க. ரா மெட்டீரியல் வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு. க்ரூட் ஆயில் ஸ்பைக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏதாவது தாரார் வந்து அன்னைக்கு இது கரெக்ட் ஆகும், அப்போ பார்க்கலாம். ஓகே சார். அடுத்தது சாலை சரவணன்றவர் கேட்டிருக்காரு. ஸ்பந்தனா இஸ் ஸோ டிசப்பாயிண்டிங், ப்ளீஸ் அட்வைஸ் வென் டு எக்ஸிட். யுவர் சாய்ஸ். இன்னைக்கே பண்றதுனாலும் பண்ணுங்க, நாளைக்கு பண்றதுனாலும் பண்ணுங்க, நேற்றே பண்ணாலும் பண்ணிருக்கேன். ஆனால் 2 வருஷம் கழிச்சு அது 700 ரூபாய்க்கு போனால் அழாதீங்க. அடுத்த கேள்வி சார். ஏகே கிரியேஷன் 6968 சார், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தீஸ் ஸ்டாக்ஸ்? பெல் அவாய்ட், என்டிபிசி அவாய்ட். ஆனந்த் ராஜன் ஒன்று கேட்டிருக்காங்க சார். அவாய்ட். வினோத் பாலாஜி 4194 காட்ஃப்ரே பிலிப் இந்தியா டிவிடெண்டே 60 ரூபா கொடுத்துருக்காங்க. 5% இப்போ இறங்கி இருக்கு. வேற முதல்ல இருந்ததுக்கு ஒரு 1100 ரூபாய். அம்மா 2 பையன் ஒருத்தன் வெட்டி குத்தி இருக்காங்க. அம்மாவும் பையனும் டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ்ல இருக்காங்க. ஒரு ஃபிங்கரே அம்மா ஆளை வச்சு வெட்டிட்டேன்னு சொல்றாங்க, பையன் சொல்றான். இன்னொரு பையன் இந்தியாவுக்கு ஈடிக்கு பயந்துட்டு இந்தியா பக்கம் வராமையே வெளியில சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி கம்பெனியை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்கன்னா யோசிங்க. இல்லை, என்ன பிரச்சனைனா மக்கள் வந்து ஓனரை பார்க்க மாட்டேங்கிறாங்க, வெறும் பிஸ்னஸ் ப்ராஃபிட் நம்பர்ஸ்ன்னு பார்க்குறாங்க, பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. காட்ஃப்ரே பிலிப்னு எடுத்தா உடனே அது ஐடிசி கூட தான் கம்பேர் பண்றாங்க. ஆமா, இது ஒரு அழகான ஆளை பார்த்தா கல்யாணம் பண்ணிப்பியா? மாட்டேன், பயம் வந்துடும்ல. கல்யாணம்னா பயம் வருது இல்ல. ரைட் சார். அடுத்தது வந்து ராகவன் வரதராஜன் ஒரு கேட்டிருக்காரு. என்கிட்ட டிசிஎஸ் ஷேர்ஸ் இருக்கு, 4200 போனப்ப நான் செல் பண்ணாம விட்டுட்டேன், இப்ப 3000 கிட்ட வந்துருச்சு, இப்பயும் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன், பேசாம கொடுத்துட்டு பாண்டுக்கு மாறிடவா? வேண்டாம், நோ, ஹோல்ட். ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து வெங்கட் 8282 கேட்டிருக்காரு. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புதுசு, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அரௌண்ட் 20K per month இன்வெஸ்ட் பண்றேன். கோல்ட் பீஸ், நிஃப்டி பீஸ், டாக்டர் ரெட்டி, சிப்லா, ஜைடஸ், கர்நாடகா மேன் எல்லா பட்டாஸ் லிஸ்ட்டும் வச்சிருக்காரு சார். இதை விட பெட்டரா ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்னா வினோதை வந்து அவனோட இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஃபைன். அவருடைய இன்ஸ்டாகிராம் வந்து கீழே லிங்க்ல இருக்கு. ஓகே சார். அடுத்தது ஹுசைன் 9573 ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் ETF, ஃபார்மா ETF, IT ETF. ஒன்றா கன்சிடர் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா நேராக நிஃப்டியை கன்சிடர் பண்ணால் போதும். இல்லை எனக்கு ஃபார்மா பேஸ்கெட் தனியாக ஒன்றா ஃபார்மா ETF போடுங்க, இட்ஸ் குட். IT ETFும் போடுங்க. கரெக்ட். இது வந்து என்னால் இப்போ இன்ஃபோசிஸ் வாங்க முடியல, என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, சரியா? டாக்டர் ரெட்டி வாங்க காசு கிடையாது அப்படின்னா யாருக்கெல்லாம் பணம் இல்லையோ அவங்க இந்த நாட்கோவையும் ரெட்டியும் காசு இல்லைன்னா யூ கேன் ஃபார்மா, யூ கேன் IT. கரெக்ட். ஓகே சார். சார், இப்போ ரேபிட் ஃபயரில் வந்து பெட்ரோகெமிக்கல் செக்டர்ஸ் சார். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில், ரஷ்யா பிரச்சனை, அது இதுன்னு பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில யார் யார் ஜாலியா இருப்பாங்க, யார் யார் அடி வாங்குவாங்க அப்படிங்கறது தான் நான் சொல்லிட்டேமா. கேள்வி. இருங்க சார், நான் கேள்வி கேட்டுறேன் சார்.
ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு சிரஞ்சீவி பெரியப்பா இருக்கிற வரைக்கும் கவலையே கிடையாது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இப்போதைக்கு நல்ல ஆனா சமயம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சு, ரிலையன்ஸ் இப்பயும் பெரியப்பா மாறும், பெரியப்பா மாறும். தாய் மாமன் பெரியப்பா இருப்பான், அந்த வீட்டு பெரியப்பா இருப்பான், பெரியப்பா அப்பயும் ஒரு பெரியப்பா இருப்பாரு ரிலையன்ஸ், ஞாபகம் வச்சு. எப்பயும் ஒருத்தர் இருப்பார். ஆமா, மறந்துடாதீங்க. ஆனா ஏட்டுக்கு பெரிய பெரியப்பா அப்பயும் இருந்திருக்காரு. ஏட்டுக்கு பெரியப்பா வாங்கினதுல இருந்து பெரியப்பா இருக்காரு. சேம் சைடு கோல் அடிக்கிறீங்க சார். ஆனா ஏட்டுக்கு பெரியப்பா இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. அது ஒத்துக்கிறேன், அது பார்த்தாதான் தெரியும். ஆனா டக்குனு எதிரில் உட்காந்து ஒரு சேம் சைடு கோல் போட்டார் சார். நான் கோல் அடிக்கலப்பா, நான் பொலிட்டிக்கல்லாம் இல்ல, ஹிஸ்டரிய சொல்றோம். வந்து பச்சை பச்சைங்கிற வேற ஒண்ணுங்க. பிரணாப் முகர்ஜின்னு ஒரு பெரியப்பா இருந்தாரு, ரொம்ப நல்ல பெரியப்பா, ரொம்ப நல்ல பெரியப்பா. ரைட் சார். பிரணாப் தாக்கு அப்புறம் இவர் தான் பெரியப்பா. ஓகே சார். சார் இப்போ இந்த ரஷ்யா க்ரூட் இம்போர்ட் இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்கு, இந்த க்ரூட் மேட்டர் எந்தெந்த கம்பெனிஸ்க்குலாம் ப்ளஸ்ஸா இருக்கும் சார்? பெரியப்பாவோட செல்ல பிள்ளை ஏவனுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது யாரெல்லாம் வந்து க்ரூடை பேஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்லது. பெயிண்ட்டு, ஆனால் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு மற்ற ப்ராப்ளம் இருக்கும். பட் இது வந்து மற்ற பெயிண்ட் கம்பெனி விச் ஆர் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்டு, தே வில் அலோவ் இட் டு கெயின் மார்க்கெட் ஷேர். க்ரூடு, டயரு, தார் இது மாதிரி பண்ணுற கம்பெனியெல்லாம் நல்லாயிருக்கும். அடேசிவ்ஸ் பண்ணுற கம்பெனிக்கு நல்லாயிருக்கும். கெமிக்கல்ஸ் பண்ணுற கம்பெனிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது பெயிண்ட்டுங்கிறப்ப A3க்கும் நல்லாயிருக்கும். A3க்கு நல்லாயிருக்கும், பிடிலைட்டுக்கு நல்லாயிருக்கும். பட் பிடிலைட் ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூ. ஆனால் பிடிலைட்டுக்கும் நல்லாயிருக்கும். A3 கிராசிமுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி பல விஷயங்களுக்கு நல்லது. பட் இது எதுவுமே கன்சிடரேஷன் இல்லை. என்னென்ன ஆமாம், டயர் கம்பெனிக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார். சார் அடுத்தது வந்து ரேபிட் ஃபயரில் பர்சனல் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பர்சனல் ப்ராடக்ட் செக்டர் சார். இப்போ கூட மேரிகோவோட MD சொல்லியிருக்காரு, இன்னும் 3-4 இதில் என்ன நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனி வந்து ஒன்று ஐடிசி இப்போ கன்சிடர் பண்ணலாம். காட்ரேஜ் கன்சியூமர் கன்சிடர் பண்ணால் இப்போ பண்ண முடியாது, விலை ரொம்ப ஜாஸ்தி. மேரிகோ விலை இறங்கிட்டுனா கன்சிடர் பண்ணலாம், ஆனால் கன்சிடர் ரொம்ப ஹைலி காஸ்ட்லி. டாபர் நல்ல கம்பெனி, ஆனால் ஹைலி காஸ்ட்லி. ஜோதி லேப்ஸு வரலாமா அப்படின்னு பார்க்குற லெவலில் இருக்குது. விலை கரெக்டாக இருந்ததுன்னா இந்த கம்பெனியில் தான் கன்சிடர் பண்ணுவேன். ஐடிசி, டாபர், ஜோதி லேப்ஸ், காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இது 4 டெஃபினட்டாக சேஃபாக கன்சிடர் பண்ணலாம். அதுல வந்து இப்ப விலை ரேஞ்ச்ல இருக்குனா ஐடிசி ஒன்னு தான். ஐடிசி லேப்ஸ் வந்து அப்பப்போ தொட்டு வெளிய போகுது. ஜோதி லேப் தொட்டு வெளிய போகுது. ஐடிசி ரேஞ்சுக்குள்ள இருக்கு. மற்றதெல்லாம் டூ காஸ்ட்லி. சார் டைட்டன் பார்த்தா, டைட்டன் அண்ட் கல்யாண் ரெண்டையும் எப்படி வே பண்ணுவீங்க? அது ரெண்டும் ஒன்று தானா? நாளைய டைட்டன் தான் இன்றைய கல்யாணம். எப்படி எடை போடுவீங்கன்னு கேட்கலாம். கரெக்டா தமிழ்ல பேசு விஷ்ணு. ஓகே சார், அதை எப்படி எடை போடுவீங்க? நாளைய டைட்டன் தான் இன்றைய கல்யாண் ஜுவல்லர்ஸா? டைட்டனுக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்கிறேன். டைட்டன் வந்து ப்ரைமர்லி ஓன் ஸ்டோர்ஸ். சில இடத்துல ஃப்ரான்ச்சைசி இருக்குது. அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ப்ராப்ளமே கிடையாது. எப்போ வேணால் ஷேர் இஷ்யூ பண்ணலாம். ஆனால் பெருசோட தம்பி தான் நடத்துகிறாரு, ஷேர் இஷ்யூவே பண்ண மாட்டேங்கிறார், தைரியமாக கடன் வாங்குறாரு. கேரட் லைன் வாங்கிறதுக்கு கடன் வாங்கினார், டமாஸுக்கு வாங்கிறதுக்கு கடன் வாங்கினார். பிகாஸ் டெட்டோட ஹீ திங்ஸ் ஹிஸ் ஷேர் இஸ் மோர் வேல்யூபிள், அதனால் வாங்கியிருக்கிறாரு. டிட்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒத்து போயிருக்கு. ஒன்று, டாடா குரூப்லேன்னு பணம் வாங்கலை, அது டாடா குரூப். இது ஒன்று. இதே சமயத்தில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் சேமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் சேம் கிடையாது. ஏன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, அவர் டெட்டு வச்சுருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட லேண்ட் பேங்க் இருக்குது, என்றைக்கா ஒரு நாளைக்கு லேண்ட் பேங்கை வெளில கொண்டு வந்து விற்று கடன் அடைப்பேன்ட்டார். அதனால் என்னோடய ஆப்ரேஷன்ஸ்லேருந்து கடன் அடைக்க போகிறேன்னு அவர் சொல்ல. அதனால் இனிமேல் அவரால் கடனை ஏற்ற முடியாது. அதனால் ஹீ இஸ் டிபெண்ட் ஆன் ஃப்ரான்ச்சைசி மாடல். ஃப்ரான்ச்சைசி கம்பெனி ஆப்ரேட்டட் மாடலில் என்ன ப்ராப்ளம்னா, ப்ராஃபிட்டை யூ ஹவ் டு ஷேர் வித் த ஃப்ரான்ச்சைசி, இல்லாட்டா ஃப்ரான்ச்சைசி ஓடி போயிடுவான். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸு ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மி ஆகிடும் கம்பேர்ட் டு டைட்டன். இன்னொரு விஷயம், டைட்டன் வந்து என்ன பண்ணிட்டான், முன்னாடியே ஜுவல்லரியில் காசு பண்ணி கேரட்லேயும் டெவலப் பண்ண அப்புறம் பல விதவிதமான பிராண்டுக்கு போயிட்டோம்.
10 பிராண்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ புடவை விற்கிறதுக்கெலாம் போயிட்டோம். ஸோ இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல். அதுக்கப்புறமா இப்போ டமாஸை வாங்கி இந்தியாவை எத்தனை சிட்டியை விட்டு அரப் எத்தனை சிட்டிக்கும் போயிட்டோம். அந்த டமாஸை வாங்கினதுனால அவரால் யூஏஇயில் அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இது ஒரு மூவிங் டார்கெட், ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. கன்சிடர் எப்போ நம்ம 1750 ரூபாயில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம். அதுக்கு மேலே இதை நீ கன்சிடரே பண்ண முடியாது. ஏன்னா அது பாட்டுக்கு மூவிங் டார்கெட்டில் ஹை வேல்யூவில் போயிட்டே இருக்கும். அண்ட் அவர் கடனை ஏற்ற தவிர ஈக்விட்டியை கொண்டு வர மாட்டேங்கிறாரு. கடன் குறைய ஈக்விட்டி வேல்யூ பயங்கரமாக ஏறும். அதனால இப்போ டைட்டன் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நீங்கள் டைட்டனையும் கல்யாணியும் வே பண்ணணும், ரெண்டும் ஒன்றும் நினச்சிடாதீங்க. அதே மாதிரி தங்கமயில் ஓனர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ரமேஷ் சார் என்கிட்ட சொன்னார், பெரியவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தங்கத்திலே 100 ரூபா 200 ரூபா ப்ரீமியம் வைக்கிறார். மற்றவன்னா 9100க்கு விற்றார்னா அவர் 9200க்கு விற்பார். அதை தவிர மேக்கிங் சார்ஜில் போட்டுருவார். அதை தவிர 16 கேரட் 18 கேரட்டுக்கு முன்னாடியே வந்துட்டார். அவர்கிட்ட நம்பி 16 கேரட் 18 கேரட் வாங்குவான். இந்தியாவில் எல்லா மார்க்கெட்லேயும் இருக்கிறார். ஸோ எந்த மார்க்கெட்லேயும் சின்ன தாத்தா நம்பர் 1 கிடையாது. பட் எல்லா மார்க்கெட்லையும் ஆட் பண்ணுறோம் சார். இஸ் நம்பர் 1 பை a huge margin. இதுதான் நான் சொல்ல வந்தேன். வினோத் wanted to add a couple of points. இதுல நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அது சொல்லி என்ன பிரயோஜனம் சார், இன்னும் சொல்லிட்டீங்க, அது கன்சிடரேஷன் மூவிங் டார்கெட் எல்லாம் சொல்லிட்டீங்க, இவ்வளோ நேரம் இதுக்கு தான் இதை பற்றி பேசுனீங்க, சும்மா எனக்கு தோணும். இதுல பாடம் கற்றுக்கணும் சரியா, இதுமாரி படிக்க கற்றுக்கணும். இதுமாரி எங்கள் அண்ணன் வந்து 12 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி டைட்டன் பார்த்தாரு சரியா, அவன் ஜுன் மேலே பார்த்தாரு. இதுமாரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுச்சுனாங்க. ஸோ நீ இதை பார்த்து கற்றுண்டு அடுத்த டைட்டன் இங்கே வருதுன்னு நீ தொடர்ந்து பார்த்து கற்றுண்டு போகிறது. அதையும் கமெண்ட்ல கேட்குறாங்க சார், அடுத்த டைட்டன் எதுன்னு நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு. ஃபைன், தேங்க்யூ சார். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.